இந்த நேரத்திலையும் லூக்கா 2:52 மூலம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் அவர் விருத்தி அடைந்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் நீங்களும் இந்த ஞானத்திலும் வளர்த்தியில பெருக போறீங்க. நீங்களும் தேவ கிருபையில நீங்க விருத்தி அடைய போறீங்க. நீங்களும் மனுஷர் கண்கள்ல மிகுந்த தயவை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. இன்று ஏளனமாக பேசுகிறார்களா, உங்களை வேறு விதமா அவங்க பார்க்கும்படி ஆண்டவர் மனுஷர் கண்களிலும் தயவை கொடுக்க போகிறார். அவர்கள் எல்லாரும் ஆண்டோடைய ராஜ்யத்தில் நீங்கள் உயர்ந்து இருக்கிறவர்களாக பார்த்து பயபக்தியோடு உங்களை காணப்போகிறார்கள், நடத்த போகிறார்கள். ஸோ நீங்களும் இந்த விசேஷத்த ஞானத்தில் எப்படி இயேசு வளர்ந்து மற்ற எல்லா காரியத்திலையும் அவர் கிருபை பெற்று விருத்தி அடைந்தாரோ, ஆண்டவர் உங்களுக்கும் அளவில்லாத ஞானத்தை கொடுக்க போறார். இயேசு சுவாமிக்கு எப்படி இந்த ஞானம் இந்த உலகத்தில் வெளிப்பட்டது என்று பார்த்தோன்னா, முதலாவது பிசாசு அவரை சோதிக்க வந்த பொழுது, முதலே அவர் வாழ்க்கை நோக்கத்தை நிறைவேற்றதுக்கு முன்னாடியே, அவர் பணியை செய்யறதுக்கு முன்னாடியே, அவர் ஊழியத்தை செய்யறதுக்கு முன்னாடியே பிசாசு வந்து சோதித்து இவரை நம்ம ஆண்டோடைய பிரச்சனத்திலேருந்து தள்ளிவிடலாம், இந்த உலகத்தின் நோக்கத்திலேருந்து தள்ளிவிடலாம், இவரை ஒன்றும் செய்யாதபடி கட்டி போட்டுடலாம் என்று சொல்லி சோதிக்க வந்தான். ஆனால் அந்த நேரத்தில் இயேசுவானவருக்கு ஆண்டவருடைய ஞானம் வெளிப்பட்டது. எப்படி? அவர் படித்திருந்த வேத வசனங்கள் அவருக்கு ஆண்டவர் ஞானமாய் நினைவூட்டி அதை வைத்து பிசாசை தோற்கடிக்கும்படி பலப்படுத்தினார். அந்த வார்த்தையை கூறி, பிசாசே நீ இப்படி சொல்கிறாய், ஆனால் வேதம் இப்படி கூறுகிறது, நான் வேதத்தின்படி வெற்றி பெறுவேன் என்று சொல்லி அந்த சவாலை மேற்கொள்ளும்படி ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார். பிரியமானவர்களே, அந்த மாதிரி உங்களுக்கு பிசாசு கொண்டு வரும் மாயமாலங்கள், பிசாசு கொண்டு வரும் சோதனைகள், இதில் எல்லாவற்றிலும் ஆண்டவர் இந்த வருஷத்துல ஞானத்தை வேத வசனம் மூலமாக கொடுத்து அதை வைத்து நீங்க ஜெயிக்கும்படி, அதை சொல்லி நீங்க ஜெயிக்கும்படி, அவர் வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெயிக்கும்படி, ஒவ்வொரு நாளும் அவர் வேத வசனத்தின் மூலம் வெல்லும்படி ஆண்டவர் கிருபையை தர போறார். இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிறீங்களா? வேத வசனத்தின் மூலம் வரும் ஞானம் பிசாசை தோற்கடிக்க போகிறது உங்க வாழ்க்கையிலும். ரெண்டாவதாக, இயேசு சுவாமி இந்த உலகத்தில் எத்தனையோ மனுஷர்கள் வந்து அவரை தோற்கடிக்கணும், அவரை கீழே தள்ளிவிடணும், அவர் பெரிய ஆள் இல்லை என்று காட்டணும், பயங்கரமான கேள்விகளை அவருக்கு முன்னாடி போட்டாங்க. அவரை சோதிக்கும்படி கேள்விகளை போட்டாங்க, சோதிக்கும்படி சூழ்நிலைக்குள்ள நடத்தினாங்க. ஒவ்வொரு காரியத்திலும் என்ன ஞானமா பேசணும் என்று ஆண்டவரே அவருக்கு சொல்லி கொடுத்தார். ஒவ்வொரு மனுஷ சோதனைகளிலும், யூதாசு கொண்டு வந்த சோதனையாக இருக்கட்டும், யார் அவரை சோதனைக்குட்படுத்தினாலும் ஆண்டவர் என்ன செய்யணும் என்று சொல்லி, என்ன பேசணும் என்று சொல்லி ஞானத்தின் வார்த்தைகளை கொடுத்து அந்த சவால்களையும் மேற்கொண்டு முன்னேற செய்தார். ஆண்டவர் உங்களுக்கும் அப்படி செய்ய போகிறார். மனுஷர் கொண்டு வருகிற சவால்கள், இந்த உலகத்தின் ஒவ்வொரு சேலஞ்சிங்கான காரியத்திலையும் ஆண்டவர் ஏற்ற ஞானத்தை கொடுத்து உங்களுக்கு பேசும்படி, அந்த காரியத்தை செய்யும்படி உங்களுக்கு ஞானம் கொடுக்க போகிறார். அதான் நீங்க மேற்கொள்ள போறீங்க. மூன்றாவதாக, இயேசு சுவாமி ஆண்டோடைய சித்தத்தை செய்யும்படி ஞானத்தை பெற்றார். ஒவ்வொரு இடத்துலையும் எங்க போகணும், எப்போ போகணும், அங்க என்ன ஊழியம் செய்யணும், யாருக்கு அங்க உதவியா இருக்கணும், யார் வாழ்வை மறுரூபப்படுத்தணும், எந்த சீஷரை தேர்ந்தெடுத்து பின்பற்ற வைக்கணும், என்ன அற்புதம் செய்யணும் என்றெல்லாம் பிதா சொல்வதை மாத்திரம் நான் செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சித்தத்தை பெற்று பெற்று அந்த ஞானத்திலும் இயேசுவானவர் முன் சென்று அவர் ஒவ்வொரு நோக்கத்தையும் நிறைவேற்றினார். உங்களுக்கும் என்னென்ன செய்யணும் என்று முடிவு எடுக்க பயமா இருக்கா? முடிவெடுக்க தயங்குறீங்களா? சந்தேகமா இருக்கா? வாலிபர்களே, இந்த நேரத்திலையும் இயேசுனுடைய அருமையான ஞானம் உங்களை வழிநடத்த போகிறது. அவர் திறந்த வாசலை உங்களுக்கு முன் அந்த ஞானத்தில் நீங்க கிரியை செய்யும்படி திறந்து வைக்க போகிறார். வாப்பா நம்ம சேர்ந்து செல்லலாம் என்று சொல்லி உங்களை அவரே அழைத்து செல்ல போகிறார். ஸோ ஆண்டோடைய சித்தத்திலையும் உங்க வாழ்க்கையில நீங்க செழிக்கணும் என்று வைத்திருக்கிற ஒவ்வொரு தீர்மானத்திலையும் நீங்க
கம்பீரமா நடந்து சென்று வெற்றி பெறுவீங்க பிரியமானவர்களே. இது உறுதியாக ஆண்டவர் உங்களுக்கு செய்து கொடுப்பார். அதற்கான ஞானம் உங்கள் இருதயத்தில் ஆண்டவரே பேசுவார், உங்களை நடத்துவார், அந்த கதவுகளை மாத்திரம் திறந்து கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனால இன்று கேட்போம், கதறி கேட்போம், ஆண்டவரே உம்முடைய ஞானம் வேணும்பா, அதை வைத்துதான் என் வாழ்க்கையில முன் செல்ல முடியும். மற்றவர்களை போல் இல்லைன்னா முறியடிக்கப்படுவேன், தோல்வி பெற்று அப்படியே அமிழ்ந்து விடுவேன். சுவாமி, நீ தான் உம்முடைய ஞானத்தை வைத்து என்னை காப்பாற்றுகிறீர், வழிகாட்டுகிறீர், வெளிச்சமாக இருக்கும்படி செய்கிறீர், வெற்றிகரமாக நடத்துகிறீர். இந்த ஞானம் எனக்கு வேண்டும் என்று கேட்போம். எப்படி இந்த ஞானம் நமக்குள் வருகிறது? ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. இயேசு சுவாமியையும் அதனால்தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பி இவரே என்னுடைய பிரியமான நேசகுமாரன் என்று சொல்லி கட்டி அணைத்து அவரோடு நடக்கும்படி செய்தார். அந்த அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க இந்த நேரத்திலையும். அதனால பரிசுத்த ஆவியானவர், உம்முடைய ஆவியானவர் வேணும். எனக்குள்ள இருந்து ஞானமான வார்த்தைகளை, ஞானமான செயல்களை செய்யும்படி, ஞானமா தேவனுடைய வார்த்தை வேதத்திலிருந்து நான் கிளைம் பண்ணி அறிக்கை செய்து அதை வைத்து ஜெயிக்கும்படி, முன் செல்லும்படி என்னை நிரப்புமப்பா என்று கேட்போம் பிரியமானவர்களே. இல்லைன்னா தேவனுடைய ஞானம் நமக்கு வெளிப்படவே முடியாது, தடையாக இருக்கும். அதனால பரிசுத்த ஆவியானவரை கேட்போம். உங்களுக்காக விசேஷமா இந்த நேரத்தில் ஜெபம் பண்ண போறேன். நீங்களும் கதறி கேளுங்க. எல்லாவற்றையும் மறந்து இந்த நேரத்தில் நான் இந்த ஞானத்துக்கு தான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி, ஆண்டவரே எனக்கு தாரோம் என்று சொல்லி கதறி அழுங்க பிரியமானவர்களே. நம் மத்தியில் தான் இருக்கிறார், வாரி வழங்கும்படி. ஞானத்தில் குறைவுள்ளவன் எவனோ இருக்கிறானா? என்னிடம் வாருங்கள், என்னிடம் கேளுங்கள் என்று ஆண்டவர் தாராளமாக கேளுங்க என்று யாக்கோபில் சொன்னாரே. இப்பொழுது பரமபிதாவர் உங்களுக்கு தாராளமாக கொடுக்க வந்திருக்கிறார். அதிகமாய் அதில் பெற்று நீங்கள் விருத்தி அடையும்படி செய்ய ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். ஆண்டவரே இந்த ஞானம் வேண்டும் என்று சொல்லி கேளுங்க. குறைவுள்ளவன் நான், தடைப்பட்டு இருக்கிறேன், பயமா இருக்கிறேன், தோல்வி அடைந்திருக்கிறேன், முன்னேற பயமா இருக்குப்பா, வழி தெரியலப்பா, எனக்கு அவ்வளோ குறைவு என் வாழ்க்கையில இருக்குப்பா, அதை வச்சுட்டு என்னால முன்னாடி போக முடியல, எனக்கு உதவி செய்யுமாப்பா என்று கேளுங்க பிரியமானவர்களே. ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி போட வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரால் உங்களை நிரப்ப வந்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க வாலிபர்களே, சிறு பிள்ளைகளே. இந்த நேரத்திலும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுவார். இந்த நேரத்திலும் அவர் ஆசீர்வாதத்தின் கரம் நம் மீது இறங்குகிறது. தேவாவியானவர் நம் மீது இறங்குகிறார். உங்களை நோக்கிதான் வந்திருக்கிறார். நீரே என்னுடைய பிரியமான செல்ல பிள்ளை, நேசகுமாரன், நேசகுமாரத்தி என்று சொல்லி உங்கள் மீது அவர் நேசத்தை வைக்கிறார், அன்பை வைக்கிறார். உங்களை அவர் கரங்களில் அணைக்கிறார். ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்குள் இறங்கும்படி பரிசுத்த ஆவியானவரால் நிரப்புகிறார். பெற்றுக்கொள்வோமா? உள்ளத்தை திறங்க பிரியமானவர்களே. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் ஆண்டவர் அவருக்கென்று தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். அவரோடு சேர்க்கிறார். அவரோடு நின்று ஜெயிக்கும்படி, இவர்களை இந்த உலகத்தில் வித்தியாசத்தை காண செய்யும்படி, எல்லாரை காட்டிலும் ஒரு வித்தியாசமாய் பிரகாசிக்க செய்யும்படி ஆசீர்வதிக்கவே வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சகலவித ஆசீர்வாதத்தையும் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கிற உங்கள் மீது வைக்கிறார். பிரியமானவர்களே, receive his blessing. இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதமான பரிசுத்த ஆவியானவரை முதலாவது பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு என்று விசேஷித்த விதமாய் உள்ளத்தில் கொளுத்து எரியும்படி வைக்கிறார். இதோ பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு சிறு பிள்ளையும் நிரப்புகிறார், வாலிப பிள்ளையும் நிரப்புகிறார். ஆண்டவரே உங்களோடு துணையாய் நிற்கும்படி உங்களை நிரப்புகிறார், உங்களோடு வருகிறார். ஐயோ, அவருடைய சந்தோஷம், அவருடைய அன்பு, அவருடைய சமாதானம், அவருடைய எல்லா நன்மையும் பரிசுத்த ஆவியானவர் மூலம் உங்களுக்குள் இறங்குகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. எல்லா ஏக்கத்தையும் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அதில் நானே உனக்கு துணையாய் நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். உங்களோடு தேவாதி தேவன் வரும்பொழுது உங்களுக்கு என்ன குறை? இப்பொழுது பலன் இறங்குகிறது. பயத்தை எல்லாம் ஆண்டவர் விலக்கி போடுகிறார். குறைவை எல்லாம் விலக்கி போடுகிறார்.
மாற்றுகிறார். தோல்வி எல்லாம் இரட்டிப்பான மடங்கில் மறுரூபமாய் வெற்றியாய் மாற்றுகிறார். வெற்றியாய் மாற்றுகிறார். வழியை திறக்கிறார். பிரியமானவர்களே, இப்பொழுது அவர் ஆசீர்வாதங்கள் இறங்குகிறது. எல்லா விதமான தடையும் நீங்கி போகிறது. பிசாசு கொண்டு வரும் தடைகள் நீங்கி போகிறது. எல்லா சவால்கள், எல்லா வஞ்சனைகள், எல்லா பாவ எண்ணங்கள் எல்லாம் நீங்கி போகிறது. அதை மேற்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை இன்னும் வேண்டும் என்று கேட்டு சண்டை போட்டு பெற்றுக்கொள்ளுங்க. உங்களை நேசித்து ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கும் நேரம் நிரம்புங்கள், நிரம்புங்கள், நிரம்புங்கள். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரே, பெற்றுக்கொள்ளுங்க பிரியமானவர்களே. பெருக பண்ணுகிறார், பெருக பண்ணுகிறார். ஆம், பெரிய பெரிய காரியங்களை செய்யும்படி இந்த வருஷத்தில் செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியத்தை எழுதி வைத்திருக்கிறாரே, அதையெல்லாம் பொக்கிஷமாய் உங்களுக்குள் வைக்கிறார், தருகிறார். அந்த வழிகளை ஸ்தாபிக்கிறார். அதில் மாத்திரம் ஆண்டவர் நடத்துகிறார். அந்த தீர்மானம் மாத்திரம் நிறைவேறட்டும் சுவாமி. அந்த காரியத்தில் மாத்திரம் அவர்கள் சென்று ஜெயம் பெறட்டும், வெற்றி பெறட்டும். Lift them up Lord to a great name. இப்பொழுது அவங்க துறையில ஆண்டவரே செழித்தோங்கி வளரும்படி உயர்த்தும், ஜெயம் பெறட்டும் சுவாமி. அப்படிப்பட்ட நாமம் அவர்கள் மீது தரித்து இயேசுவே வெற்றியை கொடுப்பதற்கு ஸ்தோத்திரம் சுவாமி. வெற்றியில் நடத்துவதற்கு ஸ்தோத்திரம். பிசாசினுடைய ஒவ்வொரு தடையும் நீங்கி போகிறது. துரத்துகிறார். ஒவ்வொரு ஆவியும் இப்பொழுது மடிந்து போகிறது பிரியமானவர்களே. தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொரு சாபமும் விட்டு நீங்கி செல்லுகிறது. ஒவ்வொரு கேடுள்ள வழிகளும் நீங்கி செல்லுகிறது. ஒவ்வொரு பொல்லாப்பின் வழியும் நீங்கி செல்லுகிறது. மனுஷ மாயமானங்கள் நீங்கி செல்லுகிறது. மனுஷ வீண் பேச்செல்லாம் நீங்கி செல்லுகிறது. அதை எல்லாம் மேற்கொள்ளும்படி, ஜெயம் கொள்ளும்படி ஆண்டவர் உங்களோடு நிற்கிறார். ஞானத்தை அளவில்லாமல் ஊட்டி தருகிறார், ஊட்டி தருகிறார், ஊட்டி தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. விசேஷித்த ஞானம் உங்களுக்குள் எரிகிறது பிரியமானவர்களே. அதுவே ஒளியாய் எரியும், எரியும், ஒளியாய் எரிகிறது. ஆண்டவருடைய ஞானம் உங்களை தனித்து நிற்கும்படி செய்ய, தலைவர்களாய் உங்களை உயர்த்தி நடத்த ஆண்டவர் ஞானத்தை வைக்கிறார். எஸ், ரைஸ் அப், ரைஸ் அப் இன் யுவர் ஸ்பிரிட், ரைஸ் அப் இன் யுவர் மைண்ட், ரைஸ் அப் அண்டர் தி ஹோலி ஸ்பிரிட். அவருக்குள் பெருகுங்கள் பிரியமானவர்களே. ஞானத்தில் விருத்தி அடையுங்கள், அவர் வழிகளில் விருத்தி அடையுங்கள். God is raising you up. அப்படிப்பட்ட தெய்வீக ஞானம் இறங்குகிறது. அப்பா, உம்முடைய பிள்ளைகளை எல்லாம் அவர்கள் துறைகளில் முதன்மையாய் நிற்கும்படி செய்யும். படிப்பில் முதன்மையாய் நிற்கும்படி செய்யும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ல முதன்மையாய் நிற்கும்படி செய்யும். அவர்கள் துறைகளில் தலைவர்களாய் உயர்த்தும், டாப்பாக உயர்த்தும் சுவாமி. எல்லாரும் அவர்கள் தாளந்துகளில் சிறந்தவர்களாய் உயர்த்தும். தேவ ஆசீர்வாதம் இவர்கள் உம்முடைய பிள்ளைகளை தனித்து நிற்க செய்யட்டும் அப்பா. அபரிவிதமாய் உம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மனதையும் தொட்டு ஸ்திரமாய் பலப்படுத்துகிறார், ஸ்திரமாய் அவருக்குள் ஸ்தாபிக்கிறார். அவருக்குள் மறைந்திருக்கிறோம் செல்ல பிள்ளைகளே. செழித்தோங்குங்கள், வெற்றி பெறுங்கள், நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் இந்த புதிய வருடத்தில் உங்களை நடத்தும்படி, உங்களோடு வரும்படி தங்கி இருக்கிறார் பிரியமானவர்களே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென். God bless you my friends. தொடர்ந்து யூட்டர்ன் கிளப் அங்கங்கே உங்கள் அருகிலுள்ள ஜபகோபுரங்களில் யூத் மீட்டிங்ஸாக நடந்து கொண்டிருக்கு. அங்கும் வாங்க, நீங்கள் வளர்ந்து ஆண்டவரை பின்பற்றும்படி அவர்கள் உங்களை நடத்துவார்கள். அங்கு வந்து நீங்கள் சேவிக்கும்படி உங்களை அழைக்கிறோம், ஊழியம் செய்யும்படி அழைக்கிறோம், தாளந்துகள் பயன்படுத்தும்படி அழைக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய சோஷியல் மீடியாலையும் இருந்து ஆண்டவர் சொல்லும் ஒவ்வொரு காரியத்தையும் பெற்று அதில் வளரும்படி உங்களை வரவேற்கிறோம். ஆண்டவர் உங்களை விசேஷமாய் ஆசீர்வதிப்பாராக. Have a happy new year 2024. God bless you. நான் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருப்பேனா? Does anyone truly love me? என் ஃபியூச்சர் நல்லா இருக்குமா? என்னோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் இங்க தான் கிடைக்கும். Friends, இந்த மாதிரி தாட்ஸ் உங்க மைண்ட்ல ஓடிட்டே இருக்கா? கவலையே படாதீங்க, உங்களுக்காகவே இருக்கு நம்ம யூ டர்ன் கிளப்ஸ். இங்க நிறைய எக்ஸைட்டிங் செக்மெண்ட்ஸ்,
உங்க ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன்ஸ்னு மட்டும் இல்லாம உங்க டேலண்ட்ஸை வெளியே கொண்டு வர ஒரு பிளாட்ஃபார்மா கூட இருக்கும். சோ சீக்கிரமா உங்க வீடு கிட்ட இருக்கிற ஜீசஸ் கால்ஸ் பிரேயர் டவருக்கு போங்க. யூடர்ன் கிளப் நடக்கும் டேஸ் அண்ட் டைமிங்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் வேணும்னு ஆசைப்படுறீங்களா? உடனே www.uturn.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் யூடர்ன் கிளப் மீட்டிங்ல உங்களை மீட் பண்ணிடலாம்ல. See you there. இது மாற்றத்திற்கான பாதை.